Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிலாம் 11th நம்மளுக்கு நல்ல அறிமுகமானது. ஏன்னா அங்கெல்லாம் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். Here in mechanics, potential energy is defined for conservative forces. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்க்கு அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ gravitational force is a conservative force, so its gravitational potential energy is defined in 11th standard physics. Here Coulomb's law is also an inverse square law force அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். Here it is also a conservative force like gravitational force, so we can define potential energy for this charge configuration அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னாவே நம்ம 11th நல்லா படித்தது ஒர்க் டன் அரவுண்ட் ஏ ரவுண்ட் ட்ரிப் இஸ் 0 அண்ட் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த பாத் ஃபாலோட். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இனிஷியல் அண்டு ஃபைனல் பொசிஷன். ஸோ அதெல்லாம் இப்போ உள்ளே வரப்போகுது. சரிங்களா? இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே என்ன வச்சுருக்கான்? Take a positive charge Q kept at this point. இந்த பாயிண்டில் இந்த ப்ளஸ் Q அப்படிங்கிற சார்ஜை நம்ம வச்சுருப்போம். இப்போ நம்ம இங்கே வச்சுக்கிறோம். அப்போ ஐ கெப்ட் எ பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இது என்ன பண்ணும்? இதை சுற்றி இட் கிரியேட்ஸ் இஸ் ஓன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது அதுக்கு சொந்தமான ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு வச்சுக்கலாம்? ஈன்னு வச்சுக்கலாம். ஸோ இட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் பாயிண்டிங் அவே. அது இந்த மாதிரி பாயிண்டிங் அவே, வெளிநோக்கி போகும். ஸோ நவ் ஃப்ரம் திஸ் சார்ஜ் there is a point P which is at a distance R. R டிஸ்டன்ஸில் Pங்கிற பாயிண்ட்டை வைக்கிறேன். Now there is another point R. Rங்கிற பாயிண்டில் என்ன வைக்கிறேன் அப்படின்னா ஐ கெப்ட் எ, இதுவும் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ். டெஸ்ட் சார்ஜ்னா இன்ஃபினிட்டி ஸ்மால். திஸ் இஸ் ஆல்சோ எ பாசிட்டிவ் நேச்சர். ஸோ ஹியர் I want to bring this charge from the point R to P in a direction against the electric field. அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்டாக நான் கொண்டு வரணும். வித் ஏ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் நான் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை போடுறேன். அப்போ வாட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ஷுட் பி டன்? அப்போ நம்ம 11th ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். ஒர்க் ஈக்குவல் டு ஜெனரலாக force into displacement. அதே ஃபார்முலா தான் இங்கே எடுத்தோன்னு நம்மளுக்கு சொல்கிறேன். அப்போ ஒர்க் டன் அது ஸ்கேலர் குவான்டிட்டி எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர். எங்கேருந்து எங்கே கொண்டு வர்றீங்க? ஸோ ஆர்ங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு நான் கொண்டு வர்றேன். ஓகேவா? அப்போ இந்த ஒர்க் டன் தான் இங்கே என்னவா ஸ்டோர் ஆகிருக்குன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸாக ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ கன்சிடர் அட் பிங்கிற பாயிண்டில் பொட்டன்ஷியல் எனர்ஜி யூபி, இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி யூஆர். அப்போ ஒர்க் டன் அப்படிங்கிறது இங்கே என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபைனலாக பீக்கு வருது, அதனால் ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ இந்த ஒர்க் டன்ங்கிற இடத்துல டெல் யூ. அப்போ ஆர் டு பி எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர். Here condition is that charge is moved with a constant velocity. அப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா இதை கொண்டு வர்றதுக்கு நான் ஒரு ஃபோர்ஸை நான் அப்ளை பண்ணணும். ஸோ தட் ஃபோர்ஸ் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஐ அப்ளை த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அப்போ இது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாவே ஒரு பார்ட்டிக்கல் என்னாகும்? ஆசிலரேட் ஆகும்.
But here given condition is the charge should move with constant velocity means the external force does not impart any kinetic energy to the charges. அந்த சார்ஜ் மேலே எந்த ஒரு எனர்ஜியுமே அது இம்பேக்ட் பண்ணாது. ஆல்ரெடி இங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்குது, இது ரெண்டுக்கு இடையில் கூலும் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ இங்கே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஃபார்முலா E வெக்டர் ஈக்குவல் டு எஃப் பை கியூ டேஷ். அப்போ இது மேலே இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ எஃப் வெக்டர் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு இ வெக்டர் அப்படின்னு சொல்லணும். ரைட், இப்போ வந்து கண்டிஷனை நம்ம எழுதிடலாம். அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இந்த கூலும் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும், பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷனில் இருக்கும். அப்போ தான் அந்த சார்ஜ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் நம்ம மூவ் ஆக முடியும். அப்போ வந்து இங்கே மைனஸ் போட்டுடலாம். கியூ டேஷ் இ அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சி போச்சு. அப்போ therefore the potential energy difference-குரிய ஃபார்முலாவில் இங்கே வந்தோம்னா R2P Fங்கிற இடத்துல மைனஸ் கியூ டேஷ் இ வெக்டர் இன்டு டிஆர் அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸாக இங்கே ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை த யூனிட் சார்ஜ். அப்போ இதில் இந்த ஃபார்முலா எழுதிட்டு டிவைடட் பை த யூனிட் சார்ஜ் அப்படின்னு போடுறேன். அப்போ கியூடஸ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த குவான்டிட்டி ரொம்ப எனக்கு முக்கியமான குவான்டிட்டி, அது என்னன்னு சொல்கிறேன். அப்போ R2P இங்கே கியூடஸ் கேன்சல் ஆகிடுது, மைனஸ் இருக்குது, இன்ட்டு டிஆர் அப்படின்னு இருக்குது. டாட் ப்ராடக்ட் தான் வருது. அப்போ the potential energy per unit charge is defined as potential difference. எல்லாம் யாவும் வச்சுக்கணும். இங்கே லெட்டர் யூஆர்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, வீனா பொட்டன்ஷியல். முன்னாடி டெல் சேர்த்தா பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ், இங்கே டெல் சேர்த்தோம்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அப்போ இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுங்கிறது எது எதுக்கு இடையில், விபி மைனஸ் விஆர், இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த குவான்டிட்டியாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் இப்படி ஒரு ஃபார்முலா கிடச்சிருக்கு. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்டு த பாயிண்ட் சார்ஜ். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒன் வேர்டில் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள். இப்போ வந்து இட் இஸ் மீனிங்ஃபுல் குவான்டிட்டி, பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ பாயிண்ட்ஸ். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது மீனிங்ஃபுல் பாயிண்ட். அப்போ பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட்னா என்ன பண்ணலாம், பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிங் த சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு தட் பாயிண்ட் பி. இந்த ஆறுங்கிற பாயிண்ட்டை நம்ம எங்கே தூக்கிட்டு போகலாம், இந்த ஆறுங்கிற பாயிண்ட்டை இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் தூக்கிட்டு போயிட்டு அங்கே இருந்து இந்த சார்ஜை இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கு கொண்டு வரலாம். அப்போ இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் அட் இன்ஃபினிட்டி பாயிண்ட் த பொட்டன்ஷியல் இஸ் 0. அப்போ விஆர் வந்து 0 அப்படின்னு ஆயிட்டா த பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் இஸ் த ஃபார்முலா நம்மளுக்கு இப்படி கிடச்சிருக்கு. E வெக்டர் டாட் டிஆர் வெக்டர் அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதுதான் அந்த ஃபார்முலா.
அப்போ இந்த இடத்துல இந்த ஆருக்கு பதிலாக ஆர் வந்து இன்ஃபினிட்டி கொண்டு போயாச்சு. கடைசியாக இந்த ஃபார்முலா வரைக்கும் டெரைவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த டெஃபினிஷனை பாருங்கள். இது ஒரு 2 மார்க் டெஃபினிஷன். டிஃபைன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு கேட்டால், potential at a point is the work done by an external force to bring unit positive charge from with the constant velocity. அதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். From infinity to that point. அப்போ it is the work done by an external force to bring a unit positive charge with the constant velocity from infinity to that point in the region of external electric field அப்படின்னு எழுதணும். இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பார்த்துடலாமா? அப்போ இங்கே வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் பிங்கிற பாயிண்டில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இட் டிபெண்ட்ஸ் only the electric field produced by the source charge. ஸோ இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த டெஸ்ட் சார்ஜ். ஏன்னா டெஸ்ட் சார்ஜுங்கிற எந்த குவான்டிட்டியும் இங்கே வரல. ஏன்னா ஹியர் அந்த ஆரம்பத்தில் சொன்ன அதே ரீசன் தான். டெஸ்ட் சார்ஜ் மூவ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஸோ எக்ஸ்டர்னல் ஏஜென்சி என்ன பண்ணலை? ஷுட் நாட் இம்போர்ட் எனி கைனட்டிக் எனர்ஜி டு த டெஸ்ட் சார்ஜ். அது மேலே எந்த ஒரு கைனட்டிக் எனர்ஜியையும் அது ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்கிறான். அடுத்து என்ன சொல்கிறான்? இந்த இதிலிருந்து ΔU ΔV ஈக்குவல் டு ΔU பை Q டேஷ். அப்போ இதிலிருந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு ஒரு யூனிட் வந்து ஜூல் பர் கூலும் அப்படிங்கிற ஒரு யூனிட் கொடுக்கலாம். ஆனால் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பொட்டன்ஷியல் எதுவாக இருந்தாலும் த யூனிட் இஸ் வோல்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். SI யூனிட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னா வோல்ட். இது வந்து வோல்டா, அலெக்சாண்ட்ரோ வோல்டாங்கிற சயின்டிஸ்டோட நேம்லேருந்து நம்ம கொடுக்குறோம். அவர் என்ன பண்ணியிருக்காரு? இன்வென்டட் த எலக்ட்ரிக் பேட்ரி. அதனால் அவரை ஹானர் பண்ணுறதுக்காக பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அண்ட் பொட்டன்ஷியலுக்கு நம்ம வந்து வோல்ட் அப்படிங்கிற நேமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.